நம்ம கிங் கோலி பண்ண இந்த விஷயம் ஒருவேளை ரிட்டையர்மெண்ட்டுக்கான அறிகுறியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட செகண்ட் ஓடிஐ மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே தோணி இருக்கும். ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 50 ஓவருக்கு 264 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 9 விக்கெட்ஸ் இழந்து. இந்தியாவோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல வேற லெவல்ல கம்பேக் கொடுத்து தனி மனிதனா மனுஷன் 73 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் 61 ரன்ஸும் அக்சர் பட்டேல் 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இவங்களை தவிர இன்னைக்கு வேற யாருமே பெரிய லெவல்ல பேட்டிங் இதுக்கப்புறம் இந்தியா அடிச்ச இந்த ரன்ஸ் சேஸ் பண்ண வந்த ஆஸ்திரேலியா என்னதான் 8 விக்கெட்ஸ் விட்டிருந்தாலும் இந்த 264 ஸ்கோரை கம்ஃபர்டபிளா சேஸ் பண்ணி இந்த மேட்சையும் வின் பண்ணி இந்தியா கிட்ட இருந்து இந்த சீரிஸையும் தட்டி தூக்கிட்டாங்க. இந்த மேட்ச்ல பல பேர் வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அது நம்ம விராட் கோலியோட டக் அவுட் தாங்க. ஆஸ்திரேலியாவோட ஆடிலைட் கிரவுண்ட்ல இவர் தான் கிங்னு அழைக்கப்படுற நம்ம விராட் கோலி இன்னைக்கு அதே கிரவுண்ட்ல போன மேட்ச் மாதிரியே டக் அவுட் ஆகி வெளில போனாருங்க. அப்படி மனுஷன் வெளியில போகும்போது என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு கிரவுண்ட்ல இருந்த ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனாருங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.